வணக்கம். நான் ஜோசியர் ஹர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். என்ன விஷயம்னா, இப்போ குரு பயிற்சி இப்போ 2026 எப்போ எந்த டைமில் வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக நம்ம ரகுராம் அண்ணன் கேட்டிருந்தாரு. அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு, அதுக்காக மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இதை பற்றி சொல்லலான்னு ஒரு பதிவு இது. இந்த 2026 வருஷத்துல குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்றப்போ, திருக்கணிதப்படி நான்லாம் திருக்கணித ஃபாலோ பண்ற ஆள் தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்போ வரார் அப்படின்றப்போ 1/6/2026 காலையில் 8:11 குரு பயிற்சி ஆகிறார். திரும்பவும் சொல்ற, தெளிவா புரிஞ்சுக்குங்க. 1/6/2026 காலை 8:11 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பயிற்சி ஒரு ராசிக்கு வருவார். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு உச்சமாகிறார். கடகம்ன்றது குருவுடைய உச்ச வீடுன்னு சொல்லுவோம். நீச்ச வீடு பார்த்தீங்கன்னா மகரம். ஒரு கிரகம் எங்க உச்சமாகுதோ அதுக்கு 7வது வீட்டில் நீச்சமாகும். இது ஒரு ரூல். அப்போ கடகத்துக்கு வராரு. புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்து உள்ள நுழையிறப்ப 4ஆம் பாதம் கடகத்தில் இருக்கும். இது 1/6/2026 காலை 8:11 மணி அளவில் பயிற்சி ஆகிறாரு திருக்கணிதப்படி. சரி, இன்னொரு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்றாங்களே, அது என்ன அப்படின்றப்போ கொஞ்சம் ஒரு 5 நாள் முன்னாடி வந்துடுறாரு. எப்படின்னா 26/5/2026. திரும்பவும் சொல்றேன், 26/5/2026 11:05 காலையில் பயிற்சி ஆகிறார். இதே மாதிரிதான் புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு வர்றதா அவங்க சொல்றாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி. கிட்டத்தட்ட ரெண்டுமே திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டுமே ஒண்ணுதான். பலன் சொல்ற ஜோசியருடைய மதிநுட்பத்தை பொறுத்தும் அவருடைய திறமையை பொறுத்தும் தான் பலன் வெளிப்படுமே கண்டி பஞ்சாங்கத்தினால வித்தியாசம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மானசீக குருன்னு ஒருத்தரை நான் சொல்லுவேன்னா, பாலஜோதிட புக்கில் ஒரு முன்னெல்லாம் ஒரு கட்டுரைலாம் எழுதுவார். அவர் அதிர்ஷ்டம் சுப்பிரமணியம். நிறைய பேர் அவர் தெரிஞ்சிருக்கும், பிரபலமான ஒரு ஜோதிடர் தான் அவர். பாலஜோதிட புக்கில் ராசி பலன் கட்டுரையில் அவர் எழுதுவார். அவர் கடைசி வரைக்கும் வாக்கியம் தான் பெருசுன்னு சாதிச்சுட்டு அவர் போனவர். வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான். நான் இங்கே திருக்கணிதம் நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர் எனக்கு ஒரு மானசீக குரு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பலன் சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்கும். அவருக்கு அதிர்ஷ்டம் சுப்பிரமணியத்துக்கு துல்லியமாக இருக்கும் பலன். எனக்கு தெரிஞ்ச அதை நான் ரசித்து அவருடைய எழுதுகிற விஷயமும் அவருடைய ராசி பலன் எழுதுகிற விஷயங்களும் நான் ரசித்து நான் பார்த்துருக்கேன். 26 மே மாதம் குரு பயிற்சி வாக்கியப்படி. ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணிதப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு 5 நாள் வித்தியாசத்தினால ஒன்றும் பெருசாக தப்பு வந்துடாது. ஜோசியர் திறமையை பொறுத்து தான் ஜோதிடம் வெளிப்படுது. இப்போ எல்லாமே விஷயத்துக்கு வருவோம். குரு பயிற்சி கடகத்தில் உச்சமாகிறாரு. நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. குரு பயிற்சி ஆச்சுன்னா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றப்ப முக்கியமான தகவல்னா, இப்போ இந்த உலக போர் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகுன்றத விட டப்புன்னு நின்று போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகணும் கூட சொல்ல விரும்பலை நான். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் டக்குன்னு நின்று போயிடும் அந்த போர். ஈராக்கு சண்டை, ஈரான் சண்டை, அமெரிக்கா சண்டை எல்லாமே நின்று போயிடும். அமெரிக்காவுக்கு எதிராகவே சில நாடுகள் திரும்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரப்போகுது இந்த குரு பயிற்சினால. இது நாம நல்ல விஷயம்தான். நமக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம்லாம் தேவை இல்லையா? அதுக்காக இதுக்கு அடுத்தபடியா குரு பயிற்சினால இந்த தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் ஏறதான் செய்யும். அது நாம யதார்த்தத்தை ஏற்றுக்க வேண்டிய ஒன்று தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் நல்ல மழை பொழிவு இருக்கும், நல்ல சுபிட்சம் வரும், விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், தானியங்கள் உற்பத்தி அதிகமாக விளையும். இந்த விஷயங்கள்லாம் குரு பயிற்சினால நடக்க போகுது.
இதுக்கப்புறம் பொதுவாக ஒரு மகர ராசியை பார்க்கறதுனால 7ஆம் பார்வையா மகர ராசியை அவர் பார்க்குறாரு. அப்போது இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் கொடுக்க போகுது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தொழில்கள் நிறைய இங்கே வந்து இறக்குமதி ஆகும். நிறைய அந்நிய செலாவணி முதலீடெல்லாம் அதிகமாக போகுது. இந்தியாவுக்கே ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இந்தியாவிலேருந்து வரப்போகுது. அது வந்து விண்வெளி துறையா இல்லை பொருளாதார துறையா இல்லை பசுமை புரட்சியா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ஜோதிட துறையில் நாமெல்லாம் வளரலன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் இந்தியாவுக்கு ஒரு பேர் இப்போ வரப்போகுது. இது வந்து குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலன். இப்போ குரு வந்து கடகராசிலேருந்து 5ஆம் பார்வை, குருவுக்கு 5, 7, 9 பார்வை உண்டு. அப்போ 5ஆம் பார்வையா விருச்சிக ராசி பார்க்குறாரு. இதுக்கு அடுத்தது மகரத்தையும் பார்ப்பார். இதுக்கு அடுத்தபடியா மீனத்தையும் பார்ப்பார். மீனம் வந்து சொந்த வீடு அவருக்கு. 5, 7, 9 பார்வை குருவுக்கு உண்டு. இப்போ இவர் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படிலாம் பலன் கொடுக்க போறார் அப்படின்றத பற்றி ஒரு ராசிக்கான அமைப்பு வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காருக்கு எப்படி இருக்கு 2026 குரு பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்போ அதிகமாக நன்மை அடையக்கூடிய ராசிகளில் மகரமும் ஒன்று. ஏன்னா இப்போ தான் வீட்டுக்கு 7ஆவது வீட்டுக்கு தான் அவர் வந்திருக்காரு குரு. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா 7ஆவது வீட்டிலேருந்து மகரத்தையே பார்ப்பார், தான் ராசியை பார்ப்பார். அப்போ இது வந்து ராசி புஷ்டியாகும், பாவம் புஷ்டியாகும், லக்னம் சுகப்படும். நிறைய நாள் சில விஷயம் தடையாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து தடையெல்லாம் விலகும். 7 குரு வர்றப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுப்பார். திருமணத்துக்கு காத்திருந்தவங்கள திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கலாம். இப்போ நல்ல இடமா நல்ல ஒரு வலுவான இடமா அமையறது வாய்ப்பு இருக்கு. குரு உச்சமாகிறது தான் நல்ல விஷயம். இது ஒரு வகையில் மகரத்துக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய விஷயம்தான். இதுக்கு அடுத்தது இவருடைய ராசிக்கு 11ஆவது வீட்டு குரு பார்க்கறதால லாபஸ்தானம் பேர். லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது லாபங்கள் அதிகரிக்கும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கொடுப்பாரு, நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சேமிப்பு அதிகமாகும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் குருவினால இவருக்கு நடக்க போகுது. இதுக்கு அடுத்தது இவருடைய 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. தைரியம், கீர்த்தி, புகழ், வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் அது. இப்போ எடுக்கிற முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி அடையும். குரு பார்க்கறதுனால கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. குரு வந்து லக்னத்தையும் பார்க்குறாரு, அதாவது உங்கள் ராசியும் மகர ராசியும் பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இதுக்கு அடுத்தது உங்களுடைய 3ஆம் பாவமான மீனத்தையும் பார்க்குறாரு. அப்போ சகோதர ஒற்றுமை, சகோதரனால் வரக்கூடிய வந்து ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்க போகுது. மூத்த சகோதரர்களுடைய ஆதரவும் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் உண்டு. குரு பயிற்சினால நல்ல லாபங்கள் அடையக்கூடிய ராசியில் மகரமும் ஒன்று. மகரத்துக்கு முக்கியமான ஒரு சுப கிரகம் அப்படின்னு பார்க்குறப்போ மகர ராசி அதிபதினு கொண்டு சொல்லக்கூடிய சனி. அந்த சனி இப்போ இவர் பாவத்து 3ஆவது வீட்டில் இருக்கிறப்ப அந்த பாவத்தை வந்து குரு பார்க்குறாரு. அப்போ ராசியாதிபதி குரு பார்க்குறாருன்னு அர்த்தம். மகர ராசிக்கு உண்டான அதிபதி மகர ராசியும் பார்க்குறாரு, ராசி அதிபதியான மீனத்தில் போன குருவையும் பார்க்குறாரு 9ஆம் பார்வையா. அப்போது ராசியும் சுகப்படுது, ராசி அதிபதி சுகப்படுறாரு. ரெட்டிப்பு சந்தோஷம் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷம் கிடைச்சா பரவாயில்ல, போகிற இடத்துலலாம் சந்தோஷம் அடைய போகிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க. மகர ராசி 100% பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இது.